டாக்டர் என்எஸ் நோஃபல். நான் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒயிட் கோட் அப்படின்னாவே வெள்ளை கோட்டை பார்த்தோன்னே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற எல்லாத்துக்குமே ப்ரெஷர் கூடி இருக்கும். அதனால் வர பிரச்சனை தான் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு பேர். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, செக் பண்ணுவாங்க, ப்ரெஷர் கூடி டக்குன்னு ப்ரெஷர் மாத்திரை எடுத்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான வழிமுறை. அதை அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூவாக ப்ரெஷர் மாத்திரை நம்ம லைஃப் மாறுற மாதிரி, மாத்திரையோடையே நம்ம லைஃப் போகிற மாதிரி மாறதுலாம் சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. சரி, அதனால் ஃபஸ்ட் டைம் ப்ரெஷர் செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி ப்ளட் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் சரி, டயபெட்டிக் எதுவாக இருந்தாலுமே சரி, ஹோமியோபதியில் ஒரு சிறந்த சொல்யூஷன்ஸ் இருக்குது. 15 வருஷம் 20 வருஷம் டேப்லெட் போட்டுக்கிட்டு, சுகர் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருந்தேன். எத்தனையோ பேருக்கு நானே டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம். அதனால் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஹோமியோபதியில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அப்போ சுகருக்கும் ஒரு சின்ன சஜஷன் வைக்க முடியும். அதனால் இது ஒரு டிப்ஸாக எடுத்து இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.